ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் ஏகே. ஆக்சுவலாக ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மேலே 1000 கம்ப்ளைண்ட்ஸ், ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேலே 1000 கம்ப்ளைண்ட்ஸ். இது எல்லாத்துக்கும் பேசிக்காக இருக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை எப்படி சரி பண்ணுறது? 2 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சரி பண்ண முடியும். நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஒய்ஃபோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, ஒரு ப்ராப்ளத்தை சொல்ல வராங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை கேட்ட உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தோன்றது ஒரு சொல்யூஷன். ஏன்னா மென்னோட நேச்சரே அப்படி தான். தே ஆர் வெரி மெக்கானிக்கல். எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் அவங்கக்கிட்ட சொல்யூஷன் இருக்கும். ஈவன் மென் ஆர் சிம்பிள்னு சும்மா சொல்ல. ஏன்னா அவங்க எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் டக்குன்னு ஒரு சொல்யூஷனு, அது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்கலாம், டக்குன்னு அந்த சொல்யூஷனை பிடிச்சிட்டு மூவ் ஆன் ஆகிறது தான் என்னுடைய ஒரு நேச்சர். அதனால தான் பசங்க எல்லாருமே எப்போவுமே ரொம்ப ஜாலியாகவும் ஜாய்ஃபுல்லாகவும் இருக்காங்க. ஐ மீன் பசங்களாம் ஒன்றா இருந்தால் மட்டும். ஆனால் அதுவே கட் பண்ணால் பொண்ணுங்களுக்கு அப்படி கிடையாது. இட் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு தேவை சொல்யூஷன் கிடையாது. அவங்களுக்கு தேவை அவங்க சொல்கிறத லிசன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். தட்ஸ் இட். இஃப் யூ ஆர் அ ஹஸ்பண்ட், உங்கள் ஒய்ஃப் ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுறதை விட்டுட்டு, அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறத விட்டுட்டு, உங்களுக்கு அந்த இடத்துல தோணுனா கூட அதை சொல்லாமல் அந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கேட்டிங்கனாலே போதும். அவங்க கேட்குற ஃப்ளோவில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதுமானது. அதை தாண்டி நீங்களாக ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன்னு ட்ரை பண்ணும்போது ஏன் சொல்லிட்டிங்கன்னா நம்ம என்ன தப்பாக சொல்லிட்டோன்னு இவன் என்னை திட்டிட்டு போகிறான்னு உங்களுக்கே தோணும். பிகாஸ் அவங்க எதிர்பார்க்குறது சொல்யூஷன் கிடையாது. தே நீட் அ கம்பேனியன். ஸோ அவங்க சொல்கிற விஷயத்த நீங்கள் பொறுமையாக கேட்டு அதுலேருந்து ஃபாலோ ப்ரைஸ் பண்ணும்போது அந்த இடத்துல எந்த ப்ராப்ளமும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு பையன், ஆக்சுவலாக ஒரு பையனுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் வந்துடும். அது என்னென்னா, அவங்க அஃபெண்ட் ஆகிற இடம் ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன விஷயமா இருக்கும். ஒரு சின்ன விஷயம், இப்போ இங்கே எனக்குள்ள ஒரு பார்க்கிங் இருக்குல்ல, இங்கே நம்ம நிப்பாட்டிக்கலாமான்னு அந்த பொண்ணு காட்டினா கூட அந்த இடத்துல அது அஃபெண்டடாக இருக்கும். பிகாஸ் அது அவருக்கே தெரியும். அவங்களே அதை பார்க் பண்ணிடுவாங்க. அண்ட் ஜென்ரலாகவே நம்ம பொண்ணுங்கக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடனே ஒரு விஷயம் ஒரு நம்மளோட ஹஸ்பண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட் டக்குன்னு அவங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணுறது. நீ போட்டிருக்க ஷர்ட்டுக்கும் பேண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை இப்படின்னு ரொம்ப ஈஸியாக அவங்கள க்ரிட்டிசைஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக அது ரொம்ப அன்வான்டான ஒரு விஷயம். அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு. பட் அந்த இடத்துல நம்ம சொல்லும்போது டக்குன்னு ட்ரிகர் ஆகிடுவாங்க. இந்த பசங்கள்லாம் சட்டுன்னு ட்ரிகர் ஆகிறதுக்கு காரணமே அவங்க நேச்சுரலாக இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு அது வித்தியாசமாக இருக்கும். ஈவன் தோ நம்ம அதை வியர் பண்ணுறது கிடையாது. அப்படியே வியர் பண்ணாலும் அதை நம்ம இஷ்டத்துக்கு தான் வியர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பசங்க அவங்க என்ன வியர் பண்ணுறாங்கன்றது தே அவேர் ஆஃப் இட் வாட் தே ஆர் டூயிங். ஸோ நம்ம அந்த இடத்துல போய்ட்டு ஒரு சின்ன கரெக்ஷனோ இல்லை ஒரு சஜஷனோ சொல்லும்போது அந்த இடத்துல அவங்க அஃபெண்ட் ஆகுவாங்க. அது ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம். அண்ட் இது எல்லா பொண்ணுங்களும் பண்ணுறது தான். ஆக்சுவலாக ஒரு பையனுக்கு அட்வைஸ் கொடுக்குறதோ இல்லை சஜஷன் கொடுக்குறதோ இல்லை க்ரிட்டிசைஸ் பண்ணுறதோ தப்பு கிடையாது. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். நீங்கள் அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்ணும்போதோ இல்லை அட்வைஸ் பண்ணும்போதோ அவங்களுக்கு நீங்கள் அவங்கள ஒரு மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அவங்க அந்த நேரத்தில் தன்னை ஒரு லூசராக நினச்சிக்குவாங்க. என்னால் முடியாதா, இவன் ஏன் இதை சொல்கிறா, தே ஃபீல் தே ஆர் இன்கேப்பபிள் இன் தட் மோமெண்ட். பட் இதையே அந்த சினாரியோவை அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பாருங்கள். இந்த 2 விஷயத்துலையுமே ஒரு பையன் ஒரு பொண்ணோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்லும்போது வெதர் இஃப் ஷீ இஸ் நாட் அப்செட் இன் தட் மொமெண்ட் தென் இட் வில் பி ஃபைன், இட் வில் பி கிரேட் ஆக்சுவலி. அட் த சேம் டைம் ஒரு பையன் அவனுக்குன்னு ஒரு கிரிட்டிசிசமாக அவன் சீக் பண்ணும்போது, அவனுக்குன்னு ஒரு ஃபீட்பேக் அவன் தேடும்போது, அந்த பொண்ணு அந்த ஃபீட்பேக் கொடுக்கும்போது இட் வில் பி குட். இஸ் இட் ரைட்? ஸோ தேவைப்படுற இடத்துல மட்டுமே அதை நம்ம செய்யணும். தேவைப்படுற இடத்துல அந்த பையன் அந்த பொண்ணுக்கு சொல்யூஷன் கொடுத்தா போதும். அதே மாதிரி அந்த பையன் கேட்கும்போது அவனுக்கு அவள் ஃபீட்பேக் கொடுத்தா போதும். இது 2த்துலேயுமே இன்வால்வ் ஆகாமல் சம்மந்தமில்லாத சுச்சுவேஷனில் நம்ம தேவையில்லாத விஷயத்த ஒருத்தர் மேலே திணிக்கும் போது இட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். ஸோ இது எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் பொருந்தும். அண்ட் நீங்கள் மறுபடியும் இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க உங்கள் பார்ட்னர்கிட்ட. பிகாஸ் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 2 தான் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்து இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஏகே.